போட்டுவிட்டேன். தக்காளி தொக்குக்கு வெங்காயம் போடலாமான்னு கேட்பீங்க. கொஞ்சம் இனிச்ச மாதிரி நல்லாயிருக்கும். அதனால் வந்து வெங்காயம் பூண்டு ரெண்டும் போட்டு இதில் போய் கொஞ்சம் வேக விடணும். வேக விட்டு எடுத்துக்கிட்டு ரெண்டாவது தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன், அதை வந்து அதில் போட்டு வணக்கணும். இது வரமிளகா, கொஞ்சம் புளி, இது சுடு தண்ணியில் ஊற வச்சுக்கணும். இப்போ இது இந்த அளவுக்கு வெந்ததே போதும். இது சிம்லஸ்ட்டு இதே தக்காளி இதே ஒரு ஸ்பூன் உப்பு, இது டேஸ்ட்டு. இது வரமிளகா, இதை மட்டும் போட்டு இதில் அரைச்சிருக்கேன். இது எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கடுகு 2 டீ, பரவாயில்ல நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் அரைச்சி வச்சுங்களா, அது இதுலேயே ஒரு 4 வரமிளகாய், இதுலேயே கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இதுவே கொஞ்சம் எண்ணெய் அந்த ஊற்றுற எண்ணெய் கொஞ்சம் திரண்டு வெளியே வரணும். இல்லைன்னா அந்த பச்சை வாடை இருந்துச்சுன்னா அப்படியே இருக்கும். லைட்டாக இந்த காஷ்மீர் மிளகாத்தூள், இதுதான் இந்த கலர் கொடுக்குறதுக்கு, காரம் இருக்காது. மஞ்சள், இது வந்து நல்லா கெட்டியாக தண்ணி நிறைய ஊற்றாம. ஒன்றாவது ஏன் என்னாச்சு? ஒரு பிள்ளைங்க கூட கேமரா ஆப்ரேட்டிங் சரியாக வந்து நிற்க மாட்டேங்குது, என்ன பண்ணுறது? அதனால் கட் பண்ணி போட்டுட்டு டிலே ஆகுது. அப்புறம் இப்படி இருக்கிற டைமில் இந்த தக்காளி அரைச்சி விழுதாக வச்சுக்கணும். இதுக்கு மேலே ஃபுல்லாக கிடையாது, இது சிம்லேயே தான் இருக்கணும். இதில் தக்காளியில் ஏற்கனவே உப்பு போட்டிருக்கு. இப்போ லைட்டாக இந்த தொக்குக்கு 1 ஸ்பூன். இது கெட்டியாகி எண்ணெய் மேலே திரண்டு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன், ரொம்ப லேட் ஆகும். இதுதான் இதோட ஃபினிஷிங். இப்படி கரெக்டாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். இது ரெடி ஆயிடுச்சு. அந்த வச்சுருந்த வடை வந்து ரொம்ப அகலமாக இருந்ததுனால எண்ணெய் சுற்றியும் அடுப்பெல்லாம் தெரிச்சிருச்சு. அதனால் வந்து குட்டியான இதை வச்சுருக்கேன். இதை வச்சா கொஞ்சம் ஓரளவுக்கு வெளியே தெரிக்காது, வச்சுருக்கேன். அவ்வளோதான், நான் செஞ்ச தொக்கு ஃபினிஷிங் ஆயிடுச்சு. தக்காளி தொக்கு
அது முடியலாம்.